டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் பல முறை சம்மன் அனுப்பப்பட்டும் ஆஜராகாததால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்தது. கெஜ்ரிவால் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்த அதிகாரிகள் 2 மணி நேர சோதனை மற்றும் விசாரணைக்கு பின்னர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பயந்து போன சர்வாதிகாரி மாண்டு போன ஜனநாயகத்தை உருவாக்க விரும்புவதாக பாஜக அரசை ராகுல் காந்தி காட்டமாக விமர்சித்தார். மக்களவைத் தேர்தல் தோல்வி பயத்தால் பாசிச பாஜக அரசு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் மக்களின் கோபத்துக்கு பாஜக ஆளாகியுள்ளதாக விமர்சித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நேற்று இரவே மனுவை விசாரிக்க வேண்டும் என முறையிடப்பட்ட நிலையில் அதனை நிராகரித்த உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது. மக்களவைத் தேர்தல் நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதால் ஆம் ஆத்மி கட்சியினர் முதலமைச்சர் வீட்டின் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்ட அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் ஆம் ஆத்மி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடபழனியில் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் தலைமையில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது காரணமாக டெல்லியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லம் சுற்றியுள்ள பகுதிகளில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லி முதலமைச்சராக தொடர்வார் என சட்டப்பேரவை சபாநாயகர் ராம் நிவாஸ் கோயல் தெரிவித்துள்ளார். சிறையில் இருந்தபடியே அவர் முதலமைச்சர் பணியை தொடர்வார் எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 57 வேட்பாளர்களை உள்ளடக்கிய 3ஆம் கட்ட பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது. மேற்கு வங்க மாநிலத்தின் பெர்ஹாம்பூர் தொகுதியில் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தேசிய தலைமை இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தம் 9 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. புதுச்சேரியில் தற்போதைய எம்பி வைத்தியலிங்கமே மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் 9 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். நீலகிரியில் எல் முருகனும் தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் களம் காணுகின்றனர். முதலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் தற்போது நெல்லை தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணனும், பெரம்பலூரில் ஐஜேகேவின் பாரிவேந்தரும், வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மக்களவை தொகுதிக்கு பாஜக வேட்பாளராக அண்ணாமலை அறிவிக்கப்பட்டதை வரவேற்று பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். சிங்காநல்லூரில் ஒன்று திரண்ட பாஜகவினர் ஆடல் பாடலுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிட தங்களை பாஜக நிர்பந்திக்கவில்லை என்றார். பாஜக கூட்டணியில் காஞ்சிபுரம், அரக்கோணம், தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, கடலூர் தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது. தேனி, திருச்சியில் அமமுகவும், ஸ்ரீபெரும்புதூர், ஈரோடு, தூத்துக்குடியில் தமாகவும் களம் காண்கிறது. 17 பேர் கொண்ட அதிமுக வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியலை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். கோவையில் சிங்கை ராமச்சந்திரன், நீலகிரியில் தமிழ்ச்செல்வன், நெல்லையில் சிம்லா முத்துசோழன் போட்டியிடுகின்றனர்.
குமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ராணி போட்டியிடுவார் என அக்கட்சி அறிவித்துள்ளது. விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏ விஜயதரணி தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் நாளன்று பொது விடுமுறை அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி சம்பளத்துடன் கூடிய விடுமுறை நாளாக அறிவிக்கும்படி தமிழக அரசுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சி சிறுகனூரில் இருந்து இன்று துவங்க உள்ளார். திருச்சியில் போட்டியிடும் துரை வைகோ, பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் அருண் நேரு ஆகியோருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க உள்ளார். மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என்று கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் கூறியிருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூட்டணி தர்மத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோகும் நிலையிலும் திமுக அரசு மௌனம் சாதிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் அந்த நிலையை தமிழகத்தில் உருவாக்க பாஜக முயற்சிப்பதாகவும் திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். நடைமுறைப்படுத்தப்படாத அறிவிப்புகளை வழங்கி சீர்மரபு பழங்குடியினர் மக்களை திமுக அரசு ஏமாற்றுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தலின் போது பொய்யான வாக்குறுதி அளிப்பதை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் சைக்கிள் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பொது தேர்தலை போல இந்த தேர்தலுக்கும் தங்களது கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்க வேண்டும் என ஜி.கே. வாசன் மனு அளித்ததன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்கியது. அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியாகிறது. மத்திய சென்னை, திருவள்ளூர், கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்க இருக்கிறார். விவசாய சின்னத்தை முடக்கினாலும் நாம் தமிழர் கட்சி முடங்கிவிடாது என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர் கட்சியை முடக்கிவிடலாம் என பலர் தப்பு கணக்கு போடுவதாக கூறினார். இந்தியா கூட்டணியை எதிர்த்து போட்டியிடும் அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட ஐயப்பாக்கத்தில் தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. இதில் பேசிய எம்பி டி.ஆர். பாலு தான் வாக்கு கேட்க வரவில்லை என்றும் நன்றி கூற வந்திருப்பதாகவும் கூறினார். மத்திய பாஜக அரசு மதவாதத்தினை கொண்டு இந்தியாவை பிளவுபடுத்திக் கொண்டிருப்பதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவை காப்பாற்றுவதற்கான தேர்தலாக வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அமையும் என்றார். ஆவணங்களை திருத்தியும் போலி ஆவணங்கள் தயாரித்தும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாக அவரது தரப்பில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய செந்தில் பாலாஜியின் மனுவில் இவ்வாறு வாதிடப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு தொடர்புடைய இடங்களில் சுமார் 11 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள அவரது வீடு மற்றும் கல்குவாரி, விடுதி உள்ளிட்ட இடங்களில் 8க்கும் மேற்பட்ட இடி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். காங்கிரஸ் கட்சியின் அனைத்து வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் உள்நோக்கத்துடன் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். காங்கிரசின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது ஜனநாயகத்திற்கே ஆபத்தானது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் சோனியா காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் ஐடி, சிபிஐ, அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக புகார் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியை அவமதிப்பது போன்றது என கூறி காங்கிரஸ் தலைமைக்கு அக்கட்சியின் மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா கடிதம் எழுதியுள்ளார். நாட்டில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம், ஏற்றத்தாழ்வுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்வாக இருக்க முடியாது என்றார்.
மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பி மஹுவா மொய்த்ரா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. மக்களவையில் கேள்வி எழுப்ப பணம் பெற்றதாக மஹுவா மொய்த்ரா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும்படி சிபிஐக்கு லோக்பால் உத்தரவிட்டுள்ளது. எய்ட்ஸ் நோய் இருப்பதாக அளிக்கப்பட்ட தவறான மருத்துவ அறிக்கை மூலம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ராணுவத்தில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக தற்போது 50 வயதான சத்யானந்த் சிங் வழக்கு தொடர்ந்தார். IIT JEE தேர்வு எழுதும் மாணவர் ஒரு நாளைக்கு வெறும் 4.5 மணி நேரம் மட்டுமே தூங்கி வருகிறார். அட்டவணை போட்டு படித்து JEE தேர்வுக்கு மாணவர் தயாராகி வரும் நிலையில் அந்த அட்டவணையை அவரது நண்பர் வெளியிட்டுள்ளார். அதில் அதிகாலை 4:30 மணிக்கே எழுந்து படிக்கும் மாணவர் நள்ளிரவு 12 மணிக்கு தூங்க செல்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற தேர்தல் அறிக்கை பெரும் துணையாக இருக்கும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். பரணிப்புத்தூர் பகுதியில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், இந்த தொகுதியில் நாம ஜெயிக்கலனா வேறு யாரும் ஜெயிக்க முடியாது என்றார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, பிரச்சார குழு, விளம்பர குழு ஆகியவற்றை அமைத்து கட்சி தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது குறித்த அறிவிப்பை மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். நாகை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் வழிபட்டார். ஆண்டவர் சமாதியில் வழிபட்ட அவர் இஸ்லாமியர்களுடன் அமர்ந்து தேர்தலில் வெற்றி பெற சிறப்பு பிரார்த்தனையிலும் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு பகுதிகளிலும் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். என் மனைவி, மகன், குடும்பம் என அனைத்தையும் விட நான் அதிகம் நேசிக்கும் கட்சி திமுக தான் என அமைச்சர் துரைமுருகன் கண்கலங்கி பேசினார். வேலூரில் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கதிர் ஆனந்தை அறிமுகப்படுத்தி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உரையாற்றினார். சென்னையில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்றதாக 18 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது இதனை தெரிவித்தார். மாடு வாங்க சென்ற விவசாயிகளிடம் தேர்தல் பறக்கும் படையினர் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்ததாக கூறி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பறிமுதல் செய்த பணத்தை திருப்பித் தர வேண்டும் என வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பைக்கில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்றதாக 2,60,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பெரியபாளையம் தாமரைப்பாக்கம் சாலையில் பைக்கில் சென்ற விமல்ராஜ் என்பவரிடம் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கொடைக்கானல் அருகே சோதனை செய்ய முயன்ற தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் மது போதையில் இருந்த அமமுக பிரமுகர் மர்ம உறுப்பை காட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வில்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த அமமுக ஒன்றிய நிர்வாகி விஜயராஜனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மக்களவை தொகுதியில் திமுகவுக்கு மகத்தான வெற்றி வாய்ப்பு உள்ளதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர் பாஜக வேட்பாளராக அண்ணாமலை அறிவிக்கப்பட்டது குறித்து இவ்வாறு விமர்சித்தார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிட முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் ராணுவ உடையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்த மதுரை விநாயகம் என்பவர் 20 ஆண்டுகளாக ராணுவத்தில் ஜாயின்ட் கமிஷன் அதிகாரியாக பணிபுரிந்து 2016ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றுள்ளார். பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வத்தின் கூட்டாளி கிருஷ்ணாவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை ரவுடி செந்தில்குமார் கொலை வழக்கில் கிருஷ்ணாவிற்கு ஜாமீன் அளித்தால் அவர் சாட்சிகளை மிரட்டி வழக்கின் போக்கை திசை திருப்புவார் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் பட்டியலின இளைஞர் தலை சிதைக்கப்பட்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வன்னியர் சங்க பிரமுகர் கண்ணன் படுகொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை அரங்கேறியது விசாரணையில் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது.
சென்னையில் இன்று நடைபெறவுள்ள ஐபிஎல் போட்டியை கருத்தில் கொண்டு நள்ளிரவு 1 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கிரிக்கெட் ரசிகர்கள் போட்டி முடிந்து பத்திரமாக வீடு திரும்ப வசதியாக மெட்ரோ சேவை நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் 6 சாமி சிலைகள் மீட்கப்பட்டு 11 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை விளாங்குடியில் பிலோமின்ராஜ் வீட்டில் விநாயகர் சிலையும், விழுப்புரம் புலிச்சம் பள்ளத்தில் செல்வக்குமார் வீட்டில் 3 பெருமாள் சிலைகளும் கைப்பற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 1 லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்றதாக இணை சார்பதிவாளர் அமுல்ராஜையும் இடைத்தரகர் ஒருவரையும் கைது செய்தனர். நிலத்தை விற்பதற்கான ஆவணத்தை சரிபார்ப்பதற்காக லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே மின்கம்பத்தில் மோதி சாய்ராம் தனியார் பள்ளி வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அரசு பள்ளி மாணவிகள் 5 பேர் காயமடைந்தனர். தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத சென்ற மாணவிகளை திருப்பி அழைத்து செல்லும் வழியில் விபத்து ஏற்பட்டது. வேலூரில் இருசக்கர வாகனத்தின் லாக்கை உடைத்து மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விமல் என்பவர் தாம் பணிபுரியும் அலுவலகத்தின் எதிரே பைக்கை நிறுத்தி வைத்திருந்த நிலையில் மர்ம நபர்கள் திருடி சென்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் தற்கொலைக்கு காரணமானதாக கூறப்படும் ஆசிரியரை கைது செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர் கண்ணீர் மல்க புகார் அளித்தனர். பெண்ணாடத்தைச் சேர்ந்த மாணவர் தென்னரசு ஆசிரியர் திட்டியதால் விஷம் குடித்ததாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளமடம் பகுதியில் கைப்பையை கொடுத்து பேருந்தில் இடம் பிடிக்க கூறிய போது அதற்கு மறுத்த கல்லூரி மாணவியையும் தடுக்க வந்த நடத்துனரையும் தாக்கிய நபரை சக பயணிகள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். வீரபாகு என்ற அந்த நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கொட்டிவாக்கத்தில் ராபிடோ பைக்கில் பயணித்த பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். காவிரி நகரைச் சேர்ந்த பெண் அளித்த புகாரின் பேரில் ராபிடோ பைக் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் போலியாக பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சம்பந்தப்பட்ட துறையினர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் 15 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 9வது வார்டைச் சேர்ந்த பெண்களுடன் போலீசாரும் நகராட்சி அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்குவதாக உறுதியளித்தனர். சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் அருகே இருசக்கர வாகனம் மீது மினி சரக்கு வேன் மோதி ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மாணிக்கம் என்பவர் தனது உறவினர் சம்பத்துடன் பைக்கில் சாலையை கடக்க முற்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக சென்ற சரக்கு வேன் மோதியது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பணியிடத்தில் தனக்கு பிளையிங் கிஸ் கொடுத்து தொந்தரவு கொடுப்பதாக ஆயுர்வேத மருத்துவரான கணவரை சித்த மருத்துவரான மனைவி ஆள் வைத்து அடித்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி காய்கறி சந்தையில் பீட்ரூட்டின் கொள்முதல் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 1 கிலோ பீட்ரூட் 50 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 25 முதல் 30 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழியில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் வருகை தந்த மாணவ மாணவியர்களை ஆசிரியர்கள் விமானத்தில் அழைத்து சென்று இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். சென்னையில் இருந்து பெங்களூர் வரை விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் 75ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் நிர்வாக தொகுதி கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மேற்குவங்க மாநில முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி ஆகியோர் பங்கேற்றனர்.
இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியின் டீப்ஃபேக் வீடியோக்கள் வெளியானதால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு சுமார் 90 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க கோரி பிரதமர் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதேபோல் இந்தியாவிலும் நடிகைகள் பலரின் டீப்ஃபேக் வீடியோக்கள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவன பெண் பணியாளர்கள் 2 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விமானத்தில் சீனர்கள் ஆங்கிலத்தில் பேசியதை வைத்து உருவ கேலி செய்து 2 டிக்டாக் வீடியோ வெளியிட்ட நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே 17வது IPL கிரிக்கெட் தொடர் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் இந்த ஆண்டுக்கான முதல் IPL போட்டியில் CSK மற்றும் RCB அணிகள் மோத உள்ளன. இன்று நடைபெறவுள்ள IPL முதலாவது ஆட்டத்தில் CSKவுக்கு எதிரான மோசமான வரலாற்றை பெங்களூரு அணி மாற்றுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸை பெங்களூரு தோற்கடித்ததில்லை என்ற மோசமான வரலாறு உள்ளது. நடப்பு IPL போட்டியில் 2 புதிய விதிகளை சேர்க்க BCCI அனுமதி அளித்துள்ளது. அதன்படி முதலாவதாக ஒரு ஓவரில் 3வது முறையாக வீசப்படும் பவுன்சர் மட்டுமே நோபால் ஆகும். இரண்டாவதாக கள முடிவுகளை நடுவர்கள் விரைவாக மேற்கொள்ள ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் என்ற முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக பொறுப்பேற்றிருப்பதை பாக்கியமாக கருதுவதாக ருத்ராஜ் கைக்வாட் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் MS தோனி, ஜடேஜா, ரஹானே ஆகியோர் தன்னை வழிநடத்த அணியில் உள்ளதால் தான் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். IPL கோப்பை அறிமுக நிகழ்ச்சியில் CSK கேப்டனாக ருத்ராஜ் பங்கேற்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் தோனி கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகியது தெரியும் என சென்னை அணியின் CEO தெரிவித்துள்ளார். தோனி எது செய்தாலும் அது அணியின் நலனுக்காகவே இருக்கும் என்றும் அவர் கூறினார். சென்னை அணியின் கேப்டன் பதவியை தோனி துறந்த நிலையில் மும்பை அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவின் இன்ஸ்டா ஸ்டோரி கவனம் ஈர்த்து வருகிறது. தோனிக்கு கை கொடுப்பது போன்ற புகைப்படத்தை ஸ்டோரியாக வைத்துள்ளார். நடப்பு IPL தொடரின் முதல் போட்டியை அதிரடியாக தொடங்க உள்ளதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் அணியில் அனுபவமும் இளமையும் சரிவர கலந்திருப்பதாக அணி நிர்வாகம் வெளியிட்டுள்ள வீடியோவில் அவர் பேசியிருக்கிறார். கேரள ரசிகர்களை நடிகர் விஜய் சந்தித்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் வெளியாகி லைக்ஸ்களை குவித்து வருகிறது. கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக கேரளா சென்ற நிலையில் ரசிகர்களை சந்திக்க வெளியே வந்த அவர் ரசிகர் கொடுத்த பூங்கொத்தை பெற்றுக்கொண்ட வீடியோ வைரலாகி வருகிறது. குட் அக்லி பேட் என பெயரிடப்பட்டுள்ள தனது 63வது படத்தில் நடிக்கவிருக்கும் அஜித் அதற்காக 163 கோடி ரூபாய் சம்பளம் பெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தினை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கவிருக்கிறார். தங்கள் படத்தில் ரொமான்ஸ் பண்ணா தலையை வெட்டிட்டு இப்ப என்ன பண்றீங்க லோகேஷ் என இனிமேல் ஆல்பம் பாடல் டீசர் குறித்து நடிகை காயத்ரி கேள்வி எழுப்பியுள்ளார். லோகேஷ் தனது படங்களில் ஹீரோயின்கள் மட்டும் கொல்லப்படுவது போன்ற காட்சிகள் வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியனை ஹீரோவாக வைத்து இயக்குனர் பொன்ராம் படம் இயக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விரைவில் இப்படத்தை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ராம்சரண் வீட்டு நாய்க்குட்டியை தடவி கொடுத்து நடிகை த்ரிஷா கொஞ்சும் வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. ராம்சரணின் தந்தை சிரஞ்சீவியுடன் த்ரிஷா நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜயின் கோட் படத்தில் நடித்து வரும் நடிகை மீனாட்சி சௌத்ரி தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்றுள்ள நிலையில் அங்கு நீச்சல் உடையில் இருக்கும் புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தற்போது அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜெயிலர் பட நடிகை மிர்னா பார்கர் ஸ்டன் பயிற்சி செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. தனது இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ள வீடியோவில் அவர் ஓடுவதும் குதிப்பதும் தலைகீழாக சுழல்வதும் போன்ற காட்சிகள் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்துள்ளது.
நடிகை ராஷ்மிகா மந்தனா தீவிரமாக ஒர்க் அவுட் செய்யும் வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இது போன்ற வீடியோவை பகிர்ந்து சுமார் 4 மாதங்கள் ஆவதாக தெரிவித்துள்ள அவர் மீண்டும் உடற்பயிற்சிக்கு திரும்பியுள்ளதால் இனிமேல் இது போன்ற வீடியோவை நிறைய பார்ப்பீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். அசோக் செல்வன் நடிக்கும் புதிய வெப் தொடரை இயக்குனர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரிக்கிறார். இந்த தொடரில் சத்யராஜ், நாசர், நிமிஷா சஜயன், ரித்திகா சிங் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இந்த தொடருக்கு கேங்ஸ் குருதிப்புனல் என பெயரிடப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் தெப்போற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்தின் 2ஆம் நாளன்று ருக்மணி சமேத ஸ்ரீகிருஷ்ணர் சிறப்பு அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருளினார். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கைப்பாரம் தூக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. யானை வாகனத்தில் உற்சவர் சுப்பிரமணிய சாமி தெய்வானையுடன் எழுந்தருள பக்தர்கள் கைகளில் தூக்கி குலுக்கியபடி சென்றனர். காரைக்காலில் கைலாசநாத சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவ விழாவினை ஒட்டி கைலாசநாதர் சுந்தராம்பிகை திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. பங்குனி உத்தர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இவ்வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் அரோகரா அரோகரா என கோஷங்களை எழுப்பியவாறு தேரினை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோவில் பங்குனி உத்தர பெருவிழாவை ஒட்டி நாகேஸ்வர சுவாமிக்கும் பிரகன் நாயகி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு திருத்தேர் புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் சிவபக்தர்கள் சிலர் தேருக்கு முன் நடனமாடி உற்சவரை வணங்கி வரவேற்று மகிழ்ந்தனர். ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் நிறுவனத்தின் புதிய ஸ்மார்ட் வாட்ச் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த வாட்ச் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் சேவையை பிரபலப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் விலை 2999 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 1ஆம் தேதி இந்தியாவில் OnePlus Nord CE4 ஸ்மார்ட் போன் அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்தியாவில் இதன் விலை 26,999 என்ற தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்த புதிய OnePlus ஸ்மார்ட் போன் ஆனது மோட்டரோலா Edge 50 Pro போனுக்கு போட்டியாக அறிமுகம் செய்யப்பட உள்ளது. விவோ நிறுவனம் இந்திய சந்தையில் தனது முற்றிலும் புதிய விவோ T3 5G ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்தது. இது கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட விவோ T2 ஸ்மார்ட் போனின் மேம்பட்ட வெர்ஷன் ஆகும். இந்த ஸ்மார்ட் போன் காஸ்மிக் பிளாக் மற்றும் கிறிஸ்டல் பிளேக் என 2 நிறங்களில் கிடைக்கிறது. வோல்க்ஸ்வேகன் நிறுவனம் தனது ID4 எலக்ட்ரிக் கிராஸ் ஓவர் காரை இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக காட்சிப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் அந்நிறுவனம் கொண்டுவர போகும் முதல் எலக்ட்ரிக் கார் இதுவாகும். ஒரு முறை சார்ஜ் போட்டால் 410 கிலோமீட்டர் வரை ரேஞ்ச் தரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.